செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டரோட புக் பேக் சம்மரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர்ஸ் என்ன? The basic materials used in the present solid state electronic devices like diode, transistor, ICs, etc. இப்போ ப்ரெசென்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்ன? டயோடு, டிரான்சிஸ்டர், ஐசிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் மெட்டீரியல் அதான் என்ன சொல்றோம்னா செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். lattice structure and the atomic structure of constituent elements decide whether a particular material will be insulator, metal or semiconductor. இப்போ ஒரு எலமெண்ட் இருக்கு, அதோட கான்ஸ்டியூவன்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டியூவன்ட் மெட்டீரியலோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதோட லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தான் அந்த எலமெண்ட் வந்து என்ன இன்சுலேட்டரா, மெட்டலா இல்ல செமிகண்டக்டராங்கிறத டிசைட் பண்ணுது. மெட்டல்ஸ் ஹாவ் லோ ரெசிஸ்டிவிட்டி, எவ்வளவு 10⁻² to 10⁻8 ஓம் மீட்டர். இன்சுலேட்டர்ஸ்க்கு ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு? மச் கிரேட்டர் than, அதாவது greater than 10⁻8 ஓம் per meter, very high resistivity. While semiconductors have intermediate values of resistivity, அதாவது மெட்டல்ஸ்க்கும் இன்சுலேட்டர்ஸ்க்கும் நடுவுல ரெசிஸ்டிவிட்டி இருக்கக்கூடியதா செமிகண்டக்டர்ஸ் சொல்றோம். செமிகண்டக்டர்ஸ் வந்து எலிமெண்டல் செமிகண்டக்டரா இருக்கலாம், அதாவது பியூர் சிலிக்கான், பியூர் ஜெர்மானியம், இந்த மாதிரி பியூர் எலமெண்டலா இருக்கலாம், அல்லது கேலியம் ஆர்சைடு, 2 எலமெண்ட் சேர்ந்தது, அதே மாதிரி கேட்மியம் சல்பைடு, இந்த மாதிரி 2 சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் மெட்டீரியலா கூட இருக்கலாம். Pure semiconductors called intrinsic semiconductors. The presence of charge carriers, electrons and holes is an intrinsic property of the material and these are the obtained as a result of thermal excitation. அதாவது pure semiconductors வந்து என்ன சொல்லுவோம்? intrinsic semiconductors அப்படின்னு சொல்லலாம். The presence of charge carriers, இதுல இருக்கக்கூடிய presence of charge carriers என்ன? ஒன்னு electrons, இன்னொன்னு holes, 2 இருக்கு. It is an intrinsic property of the material. Intrinsic property, and the material intrinsic property, and these are obtained as a result of thermal excitation. Thermal excitation தான் இந்த holes, electrons அப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது. The number of electrons Ne is equal to the number of holes NH in the intrinsic conductor. ஒரு intrinsic conductorல எவ்வளவு holes இருக்கோ same number of electrons இருக்கும். Holes are essentially electron vacancies with effective positive charge. அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல அந்த எலக்ட்ரான் இல்ல அப்படின்னா அதை ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானுக்கு என்ன நெகட்டிவ் சார்ஜோ அதுக்கு ஈக்குவலான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா இந்த ஹோல்ஸ். The number of charge carriers can be changed by doping of a suitable impurity in pure semiconductors. அப்ப pure semiconductorsல இருக்கக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி? டோப்பிங்ல. டோப்பிங் அப்படின்னா நமக்கு என்ன சொல்றோம்னா ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் த இம்பியூரிட்டி, அதாவது இம்பியூரிட்டி ஒரு மெட்டீரியல்ல ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்பரான சூட்டபிள் இம்பியூரிட்டியில டோப் பண்ணும்போது நமக்கு பியூர் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டியை, அதாவது அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சச் செமிகண்டக்டர்ஸ் ஆர் நோன் as extrinsic semiconductors. டோப் பண்ணதுக்கு அப்புறம் இம்பியூரிட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கிடைக்கக்கூடிய செமிகண்டக்டர் எக்ஸ்ட்ரின்சிக்னு சொல்லலாம். இதுல 2 டைப் இருக்கு, ஒன்னு N டைப், இன்னொன்னு வந்து P டைப். N டைப் செமிகண்டக்டர்ஸ்ல எலக்ட்ரான்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவும் ஹோல்ஸோட கம்மியாகவும் இருக்கும், அதாவது Ne is much greater than NH அப்படின்னு சொல்றோம். அதுவே P டைப் செமிகண்டக்டர்ல NH is much greater than Ne அப்படின்னு சொல்லலாம். N டைப் செமிகண்டக்டர்ஸ் ஆர் சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் is obtained by doping with pentavalent atoms, donors like arsenic, antimony, phosphorus, etc. அதாவது ஒரு பியூர் சிலிக்கான் இல்லாட்டி ஜெர்மானியம்ல வந்து என்ன பண்றோம்னா பென்டவலண்ட் இம்பியூரிட்டியை டோப் பண்றோம். எப்படி பென்டவலண்ட் இம்பியூரிட்டினா என்ன? ஆர்சனிக், ஆன்டிமனி, பாஸ்பரஸ் இதெல்லாம் டோப் பண்ணும்போது கிடைக்கிறதா வந்து என்னன்னா நம்ம N டைப் செமிகண்டக்டர் சொல்றோம். அதே பியூர் சிலிக்கான் இல்லாட்டி ஜெர்மானியம்ல என்ன பண்றோம்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டினா என்ன? இது அக்செப்டார் டைப் இம்பியூரிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் போரான், அலுமினியம், மெட்டீரியல் டோப் பண்ணும்போது கிடைக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா நமக்கு P டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். P டைப் அப்படிங்கிறது அதான். இப்ப Ne into NH is equal to Ni square. ஒரு மெட்டீரியல்ல எவ்வளவு எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, எவ்வளவு ஹோல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர் ஆஃப் த இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். Further, the material possesses an overall charge neutrality. அதாவது இது N டைப் செமிகண்டக்டரா இருந்தாலும் சரி, P டைப் செமிகண்டக்டரா இருந்தாலும் சரி, ஓவராலா இதோட சார்ஜ் வந்து பார்த்தோம்னா நமக்கு நியூட்ரலா தான் இருக்கும். நெக்ஸ்ட், there are 2 distinct band of energies called valency band and conduction band in which the electrons in a material lie. ஒரு மெட்டீரியல்ல 2 பேண்ட் இருக்கும். ஒன்னு வந்து என்ன? valency band, இன்னொன்னு வந்து என்ன? conduction band. சரியா? valency band energies are low as compared to the conduction band energies. இந்த conduction band ஓட கம்பேர் பண்ணும்போது valency band ஓட எனர்ஜி கம்மியா தான் இருக்கும்.
All energy levels in the valency band are filled while the energy levels in the conduction band may be fully empty or partially filled. இங்க வந்து பாருங்க வேலன்சி பேண்ட் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்டா இப்படி ஃபில் ஆயிருக்கும். கண்டக்ஷன் பேண்ட்ல கம்ப்ளீட்டா எம்டி ஆயிருக்கலாம், இல்லாட்டி ஒரு பார்ட் மட்டும் இப்படி ஃபில் ஆயிருக்கலாம். The electrons in the conduction band are free to move in a solid and are responsible for the conductivity. அப்ப கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், இது ஃப்ரீயா மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட் தான் வந்து என்ன கண்டக்டிவிட்டிக்கு ரீசன். த எக்ஸ்டென்ட் ஆஃப் conductivity depends upon the energy gap Eg between the top of the valency band Ev and the bottom of the conduction band Ec. அப்ப இது வந்து என்னன்னா EC அப்படின்னு சொல்லலாம், இது EVன்னு சொல்லலாம். இது வேலன்சி பேண்டோட டாப் லெவல், இது கண்டக்ஷன் பேண்டோட லோயர் லெவல். இது இருக்கக்கூடிய இந்த கேப் இருக்குல்ல, இதான் எனர்ஜி கேப். இந்த எனர்ஜி கேப்பை வச்சு தான் அந்த மெட்டீரியல் வந்து கண்டக்ட் பண்ணாதான் சொல்றோம். The electrons from the valency band can be excited by heat or light or electrical energy to the conduction band and thus produce a change in the current flowing in a semiconductor. அப்ப வேலன்சி பேண்ட்ல இருந்து இது பாருங்க, வேலன்சி பேண்ட்ல இருந்து இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் போகணும்னா நம்ம என்ன பண்றோம், ஒன்னு ஹீட் கொடுக்கலாம், இல்லாட்டி லைட், இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து வேலன்சி பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கண்டக்ஷன் பேண்டு கொண்டு போகும்போது என்ன ஆகுது, சேஞ்ச் இன் கரண்ட் ஃப்ளோயிங் இன் செமிகண்டக்டர். அப்ப செமிகண்டக்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இன்சுலேட்டர்னா இந்த எனர்ஜி கேப் வந்து பாருங்க, இந்த எனர்ஜி கேப் Eg இருக்குல்ல, இது கிரேட்டர் தேன் 3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னா அதை வந்து என்ன சொல்றோம், இன்சுலேட்டர்னு சொல்றோம். அதுவே வந்து பாருங்க ஃபார் செமிகண்டக்டர்ஸ் எனர்ஜி கேப் என்ன 0.2 எலக்ட்ரான் வோல்ட் 3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். while metals எனர்ஜி கேப்பே இருக்காது. Eg is approximately equal to 0. PN junction is the key to all semiconductor devices. அப்ப PN junction வச்சு தான் நம்ம என்ன எல்லா செமிகண்டக்டருமே நம்ம யூஸ் பண்றோம். such a junction is made, a depletion layer is formed consisting of immobile ion cores devoid of their electrons or holes. This is responsible for a junction potential barrier. அதாவது ஒரு n டைப் மெட்டீரியல் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு p டைப் மெட்டீரியல் இருக்கு. அப்ப ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும், ரெண்டு சேரக்கூடிய இடத்துல ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இம்மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். சரியா, அதான் என்ன சொல்றாங்க, டெப்ளீஷன் லேயர் இந்த இடத்துல எந்த ஒரு சார்ஜ் கேரியருமே இருக்காது. இம்மொபைல் அயான் கோர்ஸ் டிவைட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல்ஸ். அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய இம்மொபைல் அயான்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதுல எந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்காது, ஹோல்ஸும் இருக்காது. திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எ ஜங்ஷன் பொட்டன்ஷியல் பேரியர். அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்தாண்ட போக முடியாது, இங்க இருக்கிற ஹோல்ஸ் வந்து இந்தாண்ட போக முடியாது, போகாம இந்த பேரியர் தடுக்கும். இதான் வந்து என்ன சொல்றோம், பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு சொல்றோம். பை சேஞ்சிங் த எக்ஸ்டர்னல் அப்ளைடு வோல்டேஜ் ஜங்ஷன் பேரியர்ஸ் கேன் பி சேஞ்ச். அப்ப வெளியில நம்ம தரக்கூடிய பொட்டன்ஷியலை வச்சு இந்த பேரியரோட சைஸை நம்மளால மாற்ற முடியும். இன் ஃபார்வர்ட் பைஸ் n side is connected to negative terminal of the battery and p side is connected to positive terminal. The battery is decreased while the barrier increases in reverse bias. Hence forward bias current is more milliampere while it is very small in a PN junction. அதாவது இது வந்து ஒரு PN ஜங்ஷன். PN ஜங்ஷன்ல இந்த p டைப் மெட்டீரியல்ல பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணா இது ஃபார்வர்ட் பைஸ். அதே இது வந்து PN ஜங்ஷன்ல வந்து என்ன பண்றோம்னா இந்த நெகட்டிவ் டெர்மினல பாசிட்டிவ் டெர்மினலோடையும் இந்த பாசிட்டிவ் டெர்மினல் p டைப் வந்து இந்த நெகட்டிவ் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணா இது ரிவர்ஸ் பைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிவர்ஸ் பைஸ், இது ஃபார்வர்ட் பைஸ். இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தோம்னா மில்லி ஆம்பியர் ரேஞ்சில் இருக்கும். இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்சில் இருக்கும். அப்ப ரிவர்ஸ் பைஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபார்வர்ட் பைஸ்ல அதிகமான கரண்ட் இருக்கும், கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ் அதிகமா இருக்கும். டயோடு கேன் பி யூஸ்டு ஃபார் ரெக்டிஃபையிங் an AC voltage, restricting the AC voltage to one direction. With the help of a capacitor or a suitable filter, a DC voltage can be obtained. அப்ப ரெக்டிஃபயர் அப்படிங்கிறது வந்து பாருங்க, ரெக்டிஃபயர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஏசி இன்புட் கொடுத்தோம்னா அதை வந்து என்ன பண்ணும், இப்படி ஒரே டைரக்ஷன்ல வரக்கூடிய டிசியா மாற்றும். இதை ஃபர்தரா வந்து என்ன பண்றோம், கெப்பாசிட்டர் அதே மாதிரி சூட்டபிள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இதை ஒரு டிசியா மாற்ற முடியும். சரியா, இதான் வந்து என்ன செமிகண்டக்டர் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் சம்மரி. இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல இருந்து எவ்ரி இயர் மினிமம் 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 3 கொஸ்டின்ஸ்னா நமக்கு எவ்வளவு மார்க், 12 மார்க்ஸ் வரும். சரியா, இப்ப 12 மார்க்ஸ் இதுல எப்படி வருதுன்னா டயோடுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இன்னொன்னு இதுல இல்லாத ஒரு கான்செப்ட், அதாவது என்சிஆர்டி புக்ல அந்த கான்செப்ட் இப்ப எடுத்துட்டாங்க, ஆனா அது வந்து நீட்டுக்கு இருக்கு. அதுக்கு பேர் வந்து லாஜிக் கேட். லாஜிக் கேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், இதுக்கு கேளுங்க, நம்ம உங்களுக்கு இதுக்கு வீடியோ போடுறோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு வந்து இந்த பிஎன் ஜங்ஷன், இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, PN டைப் மெட்டீரியல் செமிகண்டக்டர்ஸ், இதை பேஸ் பண்ணி இதுல ஒரு கொஸ்டின்.
டயோடில் ஒரு கொஸ்டின், லாஜிக் கேட்ஸ்ல ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி 3 கொஸ்டின் மினிமமா கேட்கறாங்க. மினிமம் 12 மார்க்ஸ் இதுல வரும். ரொம்ப சிம்பிளான சாப்டர், நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. நமக்கு எல்லா சாப்டருக்குமே நம்ம புக் பேக் சம்மரி கொடுத்துருக்கோம். இந்த சம்மரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்சிஆர்டிக்கு தேவையான, அதாவது நீட்ல இருக்கக்கூடிய நீட் சிலபஸ்க்கு தேவையான, பிசிக்ஸ்க்கு தேவையான எல்லா கான்செப்டும் இந்த சம்மரியிலேயே இருக்கு. சரியா? அதனால எதையும் மிஸ் பண்ணாம நம்மளோட பிளேலிஸ்ட்ல எல்லா சம்மரியும் இருக்கு, போக கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.